கரூர் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம கனவுல கூட நினைச்சுப்பாங்க. சேத்த வாரி ஊத்துறதுலாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் இதுதான் அவங்க வேலைன்றது நமக்கு தெரியும். திமுகவோட அஜெண்டா அந்த அந்த ப்ராட்டப்பே அப்படிதான். மேடையில் ஏறி கெட்ட கெட்ட வார்த்தையில கூட திட்டுவாங்க. விஜயகாந்த் ஐயாவை கூட 2011 அப்புறம் தான் தொட்டாங்க. அது வரைக்கும் தொடலை. அவர் 2006 உள்ள வந்தார். விஜயண்ணா முதல் தேர்தலையே சட்டசபையில் திமுக கட்சி தலைவர் சிஎம் தாவேக்காவை பற்றி ஒரு தப்பான இம்ப்ரெஷன் சட்டசபையில் சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. 30 நாள் கழிச்சு அவ்வளோ பேரை பார்த்து கதறி எழுதுறாருன்னா அது 30 நாள் அது உள்ள எந்த அளவுக்கு ஆழமாக அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. விஜயன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றது தான் போட்டின்றது களத்தில் முடிவு போச்சு. ஏன்னா கடந்த ஒரு மாசமா டிஎம்கே யார் எதிர்த்துருந்தாங்க? ஏடிஎம்கே எடுத்து அரசியல் பண்ணியிருந்தாங்க. சட்டசபையில் இருந்த 4 நாள் மட்டும் தான் ஏடிஎம்கே எடுத்து அரசியல் நடந்தது. மிச்சம் இருக்கிற எல்லா நாளுமே அதுலேயும் டாபிக் யாரோடதுன்னா விஜயனா டாபிக். சீமான் ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. தாவேகா கட்சி தலைவர் விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் பிஜேபியில சேரலன்னா பிஜேபிக்காரங்க அவங்க மேல வழக்கு தொடருவாங்க, பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறாரு. என்ன வழக்கு போட்டுருவாங்க? சரி, எங்க மேல அவதூறு போட்டு இன்னொரு 10 வழக்கு சேர்த்துக்கோங்க, போடுங்க. என்ன இப்போ நீங்க இதுதான் உங்களோட பாலிடிக்ஸா அதை ஃபேஸ் பண்ணது தயாராக தான் நாங்கள் வந்துருக்கிறோம். இவருக்கு என்ன ஆக்குறது? இவர் வேலையை இவர் பார்க்கணும். இவங்க எதிரி யாரோ அவங்க எதிரியை மட்டும் அடிக்கட்டும். எங்களை தான் எதிரி இல்லைன்னு போன மாசம் போர் முழக்கம் விடுவாரா, இந்த மாதம் எதிரி இல்லைன்னு சொல்லுவாரா? இப்போ நாங்கள் கூட்டணி போகணும். நாங்கள் கூட்டணி யார் கூட போகணும் நாங்கள் முடிவு பண்ணுங்க. இவருக்கு யார் என்னங்க வேலை? நான்காம் தூண் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி பொதுச் செயலாளரும் தாவேகா கட்சியின் ஆதரவாளருமான திரு லோகேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா மேடம். திராவிட கட்சிகளே தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்குமே கண்கூடா தெரியும். ஒரு மாற்று கட்சி வந்தா நல்லா இருக்கும்னு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் தமிழக வெற்றி கழகன்ற ஒரு கட்சியை தொடங்கிட்டு இருந்தார். அது ஒரு நல்ல அளவுக்கு ஒரு பீக்ல வந்துட்டே இருந்தது. இப்போ சடனா ஒரு துயர சம்பவம் இந்த மாதிரிலாம் நடக்கவும் சில பேரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த கட்சி கலைச்சிருவாங்களா, இல்லாம போயிடுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கே. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? கட்சியை கலைக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய துறையில் பீக்கில் இருக்கிறத விட்டுட்டு வரணும். நிறைய எதிர்கட்சிகள்லாம் இந்த கட்சி வளரக்கூடாது. ஆமாம், அது சேர்த்த வாரி அடிச்சுன்னு தான் இருந்தாங்க. ஒரு மாசமா அதுதானே பண்ணிட்டு இருந்தாங்க. சாணியில் செருப்பு முக்கி தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்க வேலை. அவங்க ஹவுண்ட் டாக்ஸ் அதுக்கு தானே வளர்க்குறாங்க, சோறு போட்டு. செய்ய தான் செய்வாங்க. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க மட்டும் அவங்க சிச்சுவேஷனல் கைதீஸ் தான். டிஎம்கே கொடுக்குற அஜெண்டாவை செய்ய வேண்டியது அவங்க வேலை. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்படி தான் பார்க்கணும். அதுக்காக பர்சனலாக அவங்க மேலே நம்ம கோவப்பட்டிங்கன்னா போயிடும். அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை தானே அவங்க சொல்கிறாங்க. அது இதெல்லாம் இதெல்லாம் வரும்னு தெரியும். ஆனால் கரூர் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம கனவுல கூட நினச்சிப்பாங்க. சேத்த வாரி ஊத்துறதுலாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் இதுதான் அவங்க வேலைன்றது நமக்கு தெரியும். ஏன்னா திமுகவோட அஜெண்டா அந்த அந்த ப்ராட்டப்பே அப்படிதான். மேடையில் ஏறி கெட்ட கெட்ட வார்த்தையில கூட திட்டுவாங்க. கேட்டால் எங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அவங்களோட அரசியல் தன்மையை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளை அழிச்சு எதுக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க? நம்ம ஒரு ஃபார்முலல் ஃபோர்ஸாக இருக்கணும்னு அவங்க தெரிஞ்சு போச்சு. விஜயகாந்த் ஐயாவை கூட 2011 அப்புறம் தான் தொட்டாங்க. அது வரைக்கும் தொடலை. அவர் 2006 உள்ள வந்தார். விஜயண்ணா முதல் தேர்தலையே சட்டசபையில் திமுக கட்சி தலைவர் சிஎம் தாவேக்காவை பற்றி ஒரு தப்பான இம்ப்ரெஷன் சட்டசபையில் சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலவரம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆளே இல்லை. பட் ஃபைன், கடந்து வரும், இதுவும் கடந்து போகும். அதுக்காகலாம் நாம் அந்த மாதிரிலாம் பகல் கனவு காண்றவங்ககிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? சார், இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். வி ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். விஜயனா அவரோட மனம் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், துக்கம் துயரம் அவ்வளோ அடக்கிட்டு. நேற்று முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அவனை அவ்வளோத்தையும் கொட்டி தீர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அடுத்த நாளே இந்த விவசாயிங்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வரும். அந்த ரெஸ்யூம் பண்ணியிருக்கு. பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்யூம் பண்ணியிருக்கு. அறிக்கை என்ன? விவசாயிகளுக்கு ஆளுங்கட்சி எதிர்த்து அறிக்கை. அங்கேயே தெரியுது அவங்க ஸ்டாண்ட் என்னன்ட்டு. அடுத்து இன்னொரு ஒரு கோர் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. 28 பேர் கொண்ட கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. தினசரி வேலைகள் தடையின்றி நடக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க. இந்த கமிட்டியோட வேலை வெறும் சுற்றுப்பயணத்துக்காக மட்டும் கிடையாது. எல்லா கட்சியில் இருக்கிற இன் அண்ட் அவுட் எல்லா வேலையும் அந்த கோர் டீம் டிசைட் பண்ணி செய்யும். அதுக்காக தான் அந்த டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே இன்னைக்கு என்ன ஆகுது, அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், அந்த கமிட்டியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபார்ம் ஆகுது. அடுத்த கட்ட விஷயங்கள் கொண்டு போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம என்ன வீரியம் கொண்டு தானே செய்யணும். இட்ஸ் அ லாங் டைம். நம்மளும்
தோ போயிடலாம் கரூருக்குன்னா அவனுங்க மறுபடியும் சுற்றி விட்டுன்னு சூழ்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம பார்த்துன்னு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. எல்லாத்துக்கும் நேரம் வரும். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம் கேப். 30 நாள் கேப். அது ஏன் அந்த 30 நாள் கேப்? எதனால? இல்லைங்க நாங்கள் ஏன் மௌனம் சாதிச்சார்? மௌனம் சாதிக்கணுன்றது அப்படி கிடையாதுங்க. வேதனை தாங்க. ஒரு ஒரு இப்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்க ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இறந்துடுறாங்க. உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? அவரோட ஃபங்க்ஷனுக்கு 41 பேர் இறந்துருக்கு. அதுவும் குழந்தைங்க. விஜயனாக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்க கனெக்ட் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் எவ்வளோ டெப்த்தாக ஒரு வேதனையிலையும் இதுலேயும் வந்திருப்பார். 30 நாள் கழித்து அவ்வளோ பேரை பார்த்து கதறி எழுவுறாருன்னா, அது 30 நாளாக அது உள்ள எந்த அளவுக்கு ஆழமாக அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அவர். இல்லைங்களா? ஏன்னா இது சொல்கிறேன், இப்போ வீட்டுக்காரங்களே அந்த வீட்டுக்காரங்களுக்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கொஞ்சம் சலிப்பு வந்திருக்கும். சலிப்புனா எந்த ஆங்கிளில் சொல்கிறேன்னா, எல்லாரும் மீடியாவை கேமரா தூக்கிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது பை டிஃபால்ட் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் விஜயனாக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவர் தனதை ஐசோலேட் பண்ணிக்கிட்டு ஹி வாஸ் லைக் மனுஷன் தானேங்க அவரும், அந்த விஷயம். ஆனால் அதை மீண்டு எழுச்சி வந்தார் இல்லையா, அதுதான் தலைமை பண்பு. ஸோ இதை பயன்படுத்தி சில கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டணிக்கு வாங்க, எங்கள் கூட்டணிக்கு வந்தால் தான் உங்கள் கட்சி ஸ்டாண்டர்டாக இருக்கும், இல்லைன்னா உங்களால் வளர முடியாது. எங்கள் கட்சியில் சிறந்த பயிற்சி பெற்ற ஆட்கள்லாம் இருக்காங்க, உங்கள் கூட இருக்கவங்க யாருமே பயிற்சி பெற்றவங்க யாருமே இல்லை. ஸோ எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்களே, இதை அவர் எப்படி எடுத்துப்பாரு? உதயகுமார் அவர்கள் சொன்ன உதயகுமார் அவங்க சொன்னாங்க, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் இவர் ஒரு படிக்கு மேலே சிஎம் போயிட்டு பிளேஸ் போட்டதெல்லாம் கூட சொன்னாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? 2 விஷயம். ஒன்று, அவங்க கூட்டணி பலமாக இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. விஜயன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றது தான் போட்டின்றது களத்தில் முடிவாகி போச்சு. ஏன்னா கடந்த 1 மாதமாக டிஎம்கே யார் எதிர்த்துருந்தாங்க? ஏடிஎம்கே எடுத்து அரசியல் பண்ணியிருந்தாங்க. சட்டசபையில் இருந்த 4 நாள் மட்டும் தான் ஏடிஎம்கே எடுத்து அரசியல் நடந்தது. மிச்சம் இருக்கிற எல்லா நாளுமே அதுலேயும் டாபிக் யாரோடதுன்னா விஜயனா டாபிக். அப்படி தான் இருக்குது. அவரோட இப்போ காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கலைன்னா அவங்க நிலைமை என்னன்றது அவங்க யோசிப்பாங்க இல்லையா? நம்மளோட ஸ்டாண்ட் இப்பவும் அதே தான். டிஎம்கே இஸ் அவர் பொலிட்டிக்கல் எனிமி அண்ட் பிஜேபி இஸ் அவர் ஐடியாலஜிக்கல் எனிமி. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்பயும் அதே லைன் தான் ட்ராவல் ஆகும். நம்மளோட கூட்டணி டோர்ஸும் ஓப்பனில் தான் இருக்குது. நம்மளோட கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சிலையும் பங்கு தருவோம், அதிகாரத்துலையும் பங்கு தருவோன்றது எந்த வித மாற்றமும் கிடையாது, சமரசமும் கிடையாது. அவங்க கூப்பிடுறது அவங்க இருப்ப இது மூலிமா அவங்க ஒரு அரசியல் பண்ணிக்கிறாங்க, அவங்க இருப்ப அவங்க காட்டிக்கிறாங்க. அதை வச்சு இப்போது அவ்வளோ சொல்கிறாங்களேங்க, ஆதரவு இதெல்லாம் சொல்கிறாங்களே. கரூரில் அவங்ககிட்ட ஒரு மண்டபம் கூட இல்லை, கொடுக்க வேண்டியது தானே. நாங்கள் ஈவெண்ட் பண்ணியிருப்போம்ல, ஆதரவு தானே. அப்போ ஒரு சில மண்டபம் செலக்ட் பண்ணி கேட்டாங்க, கேட்டுமே எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல. நம்ம கேட்டது நம்ம 2 மண்டபம் கேட்டது, அதுக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா இங்கே ரூல்ஸ்லாம் இஷ்யூ ஆகுன்ற மாதிரி அவங்க ஒரு கதை சுற்றுறாங்க எப்பவும் போல். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 மண்டபம் கொடுக்குறாங்க. அந்த 2 மண்டபம் எங்கே இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது. ஒன்றுத்தில் காம்பவுண்ட் வாலே இல்லை, இன்னொன்று 100 பேர் இருக்கிற மண்டபம். நேற்று வந்தவங்களே 235 பேர் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சரி மாநகராட்சியோட சமுதாய நலக்கூடத்தில் போய் நடக்கலான்னு பார்த்தா அங்கே காலேஜ் நடத்தினுக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான அரசாங்கத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? எப்போ அது மண்டபத்துக்குன்னு மூவ் ஆயிடுச்சோ அப்பயே வீட்டை விட்டு நகர்ந்தாச்சுன்றது அர்த்தம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்ந்த திரு சீமான் ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகா கட்சி தலைவர் விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் பிஜேபியில் சேரலன்னா பிஜேபிக்காரங்க அவங்க மேலே வழக்கு தொடருவாங்க, பார்த்து இருந்துக்குங்க அப்படிங்கிறாரு. இது என்ன, இது எப்படி எடுத்துக்கிறீங்க? அவரை தான் வழக்கு வாங்கியிருக்காரோ? வழக்குக்காகலாம் பயந்தெல்லாம் நம்ம ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? அப்படிலாம் என்ன வழக்கு போட்டுருவாங்க? சரி, எங்கள் மேலே அவதூறு போட்டு இன்னொரு 10 வழக்கு சேர்த்துக்கணும், போடுங்க. என்ன இப்போ நீங்கள் இதுதான் உங்களோட பாலிடிக்ஸ்னால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக தான் நாங்கள் வந்துருக்கிறோம். தைரியமாக 2வது மாநாட்டு மேடையில் மோடிஜிக்கு எவ்வளோ சேலஞ்சஸ்லாம் விட்டார்ன்றதெல்லாம் மறந்துட்டாங்களா? அது அப்படிலாம் அவங்க வழக்கு போட்டுருவாங்க, அதனால் நாங்கள் கூட்டணி போவோம். இவருக்கு என்ன அக்கறை? முதல்ல இவருக்கு என்ன அக்கறை? இவர் வேலையை இவர் பார்க்கட்டும். இவங்க எதிரி யாரோ அவங்க எதிரியை மட்டும் அடிக்கட்டும். எங்களை தான் எதிரி இல்லைன்னு போன மாதம் போர் முழக்கம் விடுவாரா, இந்த மாதம் எதிரி இல்லைன்னு சொல்லுவாரா? இப்போ நாங்கள் கூட்டணி போகணும். நாங்கள் கூட்டணி யார் கூட போகணும் நாங்கள் முடிவு பண்ணுங்க. இவருக்கு யார் என்னங்க வேலை? அவர் வேலையை அவர் பார்க்க சொல்லுங்க. அதை விட்டு சும்மா நானும் இருக்கிறேன் விஜயனை பற்றி பேசினா அவர் வீடியோ யாரும் காட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுங்கிறாரு அவர்.
அவர் அரசியலை பண்ண வேண்டியது கடல் மாநாடு ஏதோ போறேன் நிறைய கடல் என்னாச்சு கடல்னா பயத்தை வந்துட்டாரா பார்த்தீங்களா அந்த கடலில் போகிற வீடியோலாம் பிடிச்சின்னு அவ்வளோ பயத்தில் போயினுங்கிறாரு உள்ள வந்துடுன்ற பயமா என்னன்னு தெரியல இதில் மாநாடு வேற கடல் மானங்கட்ட அரசியல். ஸோ இப்போ தலைவர் விஜய் வந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் சொல்லிட்டு இருக்காங்க, சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா? புளிச்சு போலியா இந்த விஷயம்? ஐயோ என்ன ஒரு இன்னமும் பேசிட்டு தானே இருக்காங்க. மேலாதவங்களே ஐயோ எத்தனை வருஷமா இதே அரசியல் பண்ணுவாங்கன்னு தெரியல. மனநோயாளின்னு நினைக்கிறேன், விட்டுருங்க அவங்களெல்லாம். தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த அளவுக்கு வேகம் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஆரம்பத்தில் சொன்னது அதுக்கான ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெய்லி ஏதாவது இட்ஸ் ஹேப்பனிங், சம்திங் ஃப்ரெஷ் இஸ் ஹேப்பனிங். நேற்று ஒரு நாள் தான் வந்து விஜயனா விட்டு ஆஃப் டாபிக் போனாங்க, எஸ்ஐஆர் பற்றி ஆஃப் டாபிக் போனாங்க. இன்றைக்கி மறுபடியும் விஜயனா டாபிக் தான் வந்து நிற்கிறாங்க. இதை விஜயனா சுற்றி மட்டும்தான் அரசியல், அதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். கூடிய சீக்கிரம் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணனதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கான விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். இங்கே செய்ய வேண்டிய வேலை களத்துலேயும் நிறைய இருக்குது, பின்பக்கமும் நிறைய இருக்குது. அது ரெண்டுமே நடக்கும். இன்னும் பழைய வேகத்தை விட பல்மடங்கு வேகத்தோட நடக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். விஜயனா வந்து இஸ் கெட்டிங் ரெடி. ஏன்னா அதை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இஸ் கெட்டிங் ரெடி. பிரச்சாரத்தில் அவரை பார்ப்போம் நம்ம. இப்போ நீங்கள் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு சொன்னீங்க. அடுத்த கட்ட பிரச்சாரத்தில் மக்களுடைய இவருடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அல்ல, அந்த விஷயத்துக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அவரோட மைண்ட் செட்டை வந்து அவருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த விஷயம் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சில விஷயங்கள்லாம் நடக்கும் எப்பவுமே. அதனால நானும் ஒரு சாமானியனை போல வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். ஏன்னா வந்து ஹில் டெஃபினெட்லி சர்ப்ரைசஸ். அவருக்கு அந்த கரெக்டு புரியவே இல்லைங்க நமக்கு. அது எனக்கும் புரியல, நிறைய பேருக்கு அது புரியல. அதுதான் பிரச்சனை. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ஜனம் வந்து அவரை பார்க்குற பார்வை வேறு. அது அவர் அத்தனை வருஷம் அவர் சம்பாதிச்சு வச்சுருக்குது, அந்த 30 வருஷமாக அவரோட உழைப்புக்கு வந்த பலன் அது. அதனால் அவர் மக்களோட கனெக்ட் ஆகிறது கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்கும். நானும் ஒரு சாமானியனாக அரசியல் அவரோட ஒரு ஃபேனாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போது மக்களுடைய இன்னொரு ஒரு சில மக்கள், எல்லா மக்களையும் நான் சொல்ல வரல, ஒரு சில மக்களுடைய எதிர்பார்ப்பும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. அது என்னன்னா, கூட்டணிக்கு போயிடுவாரா, இந்த கட்சியோட அவர் கூட்டணி செஞ்சுட்டா என்ன ஆகும், அப்போ நம்ம எதிர்பார்ப்பு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவர் கூட்டணி போயிட்டா மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும், அவருடைய நிலை என்னவா இருக்கும்? இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இத்தனை நாளாக வந்து வெளியாளுங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாங்களும் பேச ஆரம்பிச்சோம். நிர்மல்குமார் கூட இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்ப பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன மனநிலை இருந்தோம் அதே மனநிலை தான் இப்பயும் இருக்கும். கூட்டணி குறித்து எங்களோட ஸ்டேட்மெண்ட் அதே தான். நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் காணொலியில் சொன்னதும் அதே தான். அதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்பயும் சொல்கிறோம், விஜயனா தலைமையில் தான் கூட்டணி. விஜயனா தான் சிஎம் தலைமை. விஜயனா சிஎம் ஆக்கிறதுக்கு தான் இத்தனை கோடி பேர் ஜனம் விரும்புது. இன்னொருத்தரை முதல்வாக்கிறதுக்காகவா இவர் வந்து வந்திருக்காரு, இல்லை இவ்வளோ ஆதரவு தெரிவித்து இவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவ்வளோ மக்களோட ஆதரவு விஜயனா சிஎம் ஆக்கணும் தான், இன்னொருத்தரை சிஎம் ஆக்கணுன்றதுனால அந்த எண்ணம் கிடையாது. ஸோ அதில் நம்ம தெளிவாக தான் இருக்கும். இப்பயும் டிஎம்கே டிவிகே தான் போட்டி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், பாசிசமா பாயாசமான்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பிஜேபியும் அவருக்கு எதிராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கொள்கை எதிரிங்க, நீங்கள் விட்டே போக முடியாது. கொள்கை எதிரி நீங்கள் எப்படி விட முடியும்? அவங்களை ஊற வச்சு தான் அடிச்சாகும். கொள்கை எதிரின்றது அரசியல் எதிரி கூட நாளை பின்ன வந்து இதே டிஎம்கே தப்பி தவறி இந்த தலைமையெல்லாம் மாறி உண்மையான அண்ணா கண்ட திமுகவா இருந்தது அப்படின்னா அப்போ வேணால் இந்த அரசியல் எதிரிருந்து ரிலாக்ஸேஷன் வரலாம். ஆனால் கொள்கை எதிரி மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கொள்கையும் மாறாது, அவங்க கொள்கையும் மாறாது. அவங்க மதவாதத்தை நிப்பாட்ட சொல்லுங்கள், நம்ம நிப்பாட்டிக்கிறோம். அவங்கள வந்து ஹிந்தியை திணிக்கிறது நிப்பாட்ட சொல்லுங்கள், நம்ம நிப்பாட்டிக்கிறோம். இதில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் கொடுத்தா அவரே மனசு மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து விஜயனா பற்றி தெரியாதவங்க சொல்கிறது. அவர் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா ஹில் ஸ்டிக் ஆன் டு இட். சினிமா டைலாக் மாதிரி சொல்லணும்னா அது படம் டைலாக், பட் ஹில் ஸ்டிக் ஆன் டு இட். அதுதான் தலைமை பண்பு. ஹீல் பி இன் தட். அதுதான் அவர் அறிவிச்சார். எத்தனை வருஷம் வேட்கையில் இருக்க அரசியலில் ஒரு புரிதல் வந்து அந்த விஷயத்த சொல்கிறாருன்னா அதை வந்து நேற்று சொல்லிட்டு இன்னைக்கு மாற்றிக்கிறதுக்காரு. அந்த எண்ணம் அவருக்கு கிடையாது. அவரோட அமைதியை பயன்படுத்தி எதிர்கட்சிக்காரங்க பரப்பின இது அதெல்லாம் அது இருக்குது. அதெல்லாம் மறைஞ்சிடும் காலப்போக்கில், அதுவும் மறைஞ்சிடும். இப்போ புதிய கட்சி தொடங்குறது அவ்வளோ சுலபத்தை நம்ம ஆரம்பிச்சிட முடியாது. சீக்கிரமாக ஒரு கட்சி தொடங்கினா அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாம் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். முதலாவது மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கை வேணும், இவரை தலைவராக ஏற்றுக்கணும், இவர் எந்த அளவுக்கு நமக்கு செய்யப்படும் ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்புலாம் எப்படி இவர் நடைமுறைப்படுத்துவார்? இல்லைங்க, இங்கே ரெண்டு விஷயம். ஒன்று, விஜயனாவை பிடிச்சவங்க
இப்போ வந்து நான் வந்து விஜயனோட ஆக்சுவலாக சினிமாவில் ஒரு ஃபேன் கிடையாது நான். ஓகேங்களா, நான் வந்து அஜித் ரசி. ஓகேங்களா, நான் வந்து ஆனால் அரசியலில் ஒரு டால் லீடர்ஸ் இல்லாத காலகட்டத்தில், ஜெயலலிதா அம்மா மாதிரி கலைஞர் மாதிரி இல்லாத காலகட்டத்தில், ஐ டென்ட் மீன் த டால் லீடர்ஸ் தான் சொன்னேன் தவிர அவங்க குட் லீடர்ஸ்னு நான் சொல்ல வரேன். டால் லீடர்ஸ்னு சொல்லுவேன். இல்லாத விஷயத்தில் இப்போ இன்னைக்கு இருக்கிற சிஎம் சாராக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற முன்னாள் அவங்ககிட்ட அந்த அந்த கரிஷ்மா, அந்த விஷயங்கள், லீடர்ஷிப், ஒரு 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 தொலைநோக்கு பார்வை, இதெல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாடு இவங்க கையிலலாம் இருந்தால் செட் ஆகாது. இப்போ விஜயனா மாதிரி ஒருத்தர் வரும்போது அந்த அந்த பார்வை வேறு, அந்த பெர்ஸ்பெக்ஷன் வேறு. நமக்கும் வந்து இத்தனை வருஷமாக வந்து இருக்கிற பிரச்சனைகளில் பார்க்கும்போது அவரோட அணுகுமுறை ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசியலில் இப்படி தான் பேசணும்னா, இல்லை நான் இப்படி பேச மாட்டேன், இப்படி தான் பேசணுன்ட்டு ஒரு நீங்கள் அந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுறாரு. எல்லா ஸ்டீரியோ டைப்பும் பிரேக் பண்ணுறாரு தெரிஞ்சு. ஸோ நியோ பாலிடிக்ஸ்குள்ளே வர்றாரு. நமக்கு ஓகே, அந்த அந்த ஜென்ரேஷன் மாறுது. நீங்கள் இத்தனை கோடி பேரை வந்து அரசியல் படுத்திருக்காரு இல்லைங்க, அதை நம்ம மறந்துடுறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட் மோடில் இருந்த நம்மள அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது அரசியலை கவனிக்க வச்சிருக்காரு இல்லையா? அது ஒரு ஜென்ரேஷனல் டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி தலைவர்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் இவங்களாம் லாங் ரன் குதிரை. நீங்கள் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு முடிஞ்சிடும்ன்ற அந்த எண்ணம் தான். நிறைய நம்பிக்கை இருக்கு. நிறைய நம்பிக்கை. தொடர்ந்து பேசுவோம் சார். நிறைய விஷயங்கள் வந்து நீங்க நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இதை பத்தி இன்னும் நல்லா விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.